வெல்கம் டு ரெஜினா சமையல். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா தாவா சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் கிடையாது. எண்ணெய் சூடு ஏறினோடனே இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். எண்ணெய் சூடு ஏறதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அது இதாகட்டும். இது மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 2 போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கலராக இருக்கும். கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, எல்லா பவுடரையும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியெலாம் கருகக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம கழுவி வச்ச கறியை போட்டுக்கிறோம். கறி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி வரும், அது வரலாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் தண்ணி வர மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லேசாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த அளவில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். நல்லா வேகட்டும், அப்புறம் காட்டுறேன். இது கரெக்டாக வெந்து தண்ணிலாம் கொஞ்சம் கிரேவியாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் விடணுன்னா கூட விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது ஒரு கலக்கி இதே அளவில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.